தென் மாவட்டங்களில் நேற்று நடந்த 3 சம்பவங்கள் ஸ்டாலின் சாரி ஏன் திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாக அமைஞ்சிருக்கு. முதல்ல தென்காசி டவுனுக்குள்ள முக்கியமான இடத்துல பட்ட பகல்ல ஒரு வழக்கறிஞரை வெட்டுனாங்க. வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி வழக்கம் போல அவரோட ஆபீஸ்ல இருந்தப்ப திடீர்னு உள்ள புகுந்த அந்த கும்பல் அவரை சரமாரியா வெட்டி சாச்சிருக்குப்பா. காலையில் இந்த சம்பவம் நடந்ததா? இந்த சம்பவத்தோட அதிர்ச்சி அடங்கிறதுக்குள்ள சாத்தான் குளத்துல இன்னொரு சம்பவம் நடந்தது. சாத்தான் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளரோட கணவர் ஜேம்ஸ் சித்தருங்கிற நபரை சரமாரியா வெட்டி படுகொலை பண்ணாங்க. இந்த கொலையும் பட்ட பகல்ல தான் நடந்தது. காவலரோட கணவருக்கே பாதுகாப்பு இல்லையான்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா இங்க காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த 2 சம்பவத்துக்கு பிறகு ராத்திரி ஒரு தலைமை காவலரை சரமாரியா வெட்டி இருக்கிறாங்க. தென்காசி மாவட்டம் நெட்டூர் பக்கம் தலைமை காவலரை ஒரு கும்பல் விரட்டி வெட்டின காட்சிகள் வந்திருக்குதுயா. பாத்தீங்களா, நல்ல காலம், காவலர் வெட்டுக்காயத்தோட தப்பிச்சிட்டாரு. தென் மாவட்டங்களில் நாள்தோறும் கொலைகள் அப்படிங்கிற நிலைமை மாறி இப்ப காலையில ஒரு கொலை, மதியம் ஒரு கொலை, ராத்திரி ஒரு கொலைன்னு பொழுதுக்கு ஒரு கொலை நடக்குதுங்க. கொலை கொல்ல பாலியல் வன்கொடுமைன்னு தமிழ்நாட்டை சீரழிச்சு வச்சிருக்கிற இந்த பொம்மை ஆட்சி திரும்ப வேணுமாப்பா? நல்லா யோசிங்கப்பா.